வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சாலிகிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருந்தோம். இந்த சாலிகிராமத்துல தான் பிரபல காமெடி நடிகர் செந்தில் அவர்களுடைய வீடு இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் சரி, செந்தில் அவர்களுடைய வீட்டையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தோம். இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் காமெடி நடிகர் செந்தில் அவர்களுடைய வீடு. 80s 90s காலத்துல சினிமாவுக்கு அறிமுகமாகி இப்ப பெரிய ஆளா இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுல ஏதோ ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி சென்னையில தங்கி படத்துல நடிச்சு பெரிய ஆளானவங்கள தான் இருப்பாங்க. அந்த வரிசையில தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஆளாக நடிகர் செந்தில் அவர்களும் இருக்கிறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இளஞ்செம்பூர் அப்படின்ற ஊர்ல மார்ச் 23, 1951 காமெடி நடிகர் செந்தில் அவர்கள் பிறக்கிறாரு. இவருடைய உண்மையான பேர் முனுசாமி. நடிகர் செந்தில் அவர்களோட மொத்தம் 6 பேர் பிறந்திருக்கிறாங்க. அதுல 3ஆவதா பிறந்தவர் தான் நடிகர் செந்தில் அவர்கள். 5வது படிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா ஏதோ ஒன்னு சொல்லி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 12 வயசுல கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறாரு. ஊரை விட்டு ஓடி வந்த நடிகர் செந்தில் அவர்கள் 12 வயசுல என்ன பண்றது, அடுத்து லைஃப்ல என்ன பண்றது தெரியாம இருந்துட்டு இருக்கப்பதான் ஒரு எண்ணெய் கம்பெனில போய் வேலை பார்க்கறாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு ஒரு நாடகத்துல போய் சேர்ந்து அந்த நாடகத்துல தன்னுடைய நடிப்பு திறனை வளர்த்துக்கிறாரு. இந்த நாடகங்கள்லாம் நடிச்சது அவருக்கு படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கப்புறம் சினிமால சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவர் 1983 வெளியான மலையூர் மம்பட்டியான் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துது. மலையூர் மம்பட்டியான் அப்படின்ற படம் வெளியாகி நிறைய பேருக்கு செந்தில் அப்படின்றவரை பரிச்சயமான முகமா மாறுறாரு. அதுக்கப்புறமாட்டி பல வருஷங்கள் கழிச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் திரும்பி போறாரு. வெற்றியோட திரும்பி வந்த நடிகர் செந்தில் அவர்களை அவருடைய குடும்பமும் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு 1984 கலைச்செல்வி அப்படின்றவங்கள செந்தில் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க, மணிகண்ட பிரபு, ஹேமச்சந்திர பிரபு அப்படின்னு. அதுல மணிகண்ட பிரபு அப்படின்றவர் இப்ப டாக்டரா இருக்காரு. ஹேமச்சந்திர பிரபு அப்படின்றவர் சினிமோட்டோகிராஃபரா இருக்கிறாரு. மலையூர் மம்பட்டியான் படத்துக்கு அப்புறமா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகரா இருந்த நடிகர் செந்தில் அவர்கள் கவுண்டமணி அவர்களோட சேர்ந்து காமெடிகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பிரபல நடிகராக மாறுறாரு. கவுண்டமணி அவர்களுடைய கவுண்டருக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டருக்கு திரும்பி இவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். நடிகர் செந்தில் அவர்கள் தமிழ் தவிர்த்து தெலுங்கு, ஹிந்தியிலையும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. காலங்கள் எவ்வளவு மாறினாலும் இவங்களுடைய காமெடிகள் ஏற்படுத்தின தாக்கம் எப்போதுமே மாறாது அப்படின்னு தான் சொல்லலாம். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.